ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனிவருவன் யூடியூப் சேனல். நம்ம மதுரை கோட்யார்டில் எக்ஸ்போ நடக்குது. பிராண்டட் சேல் ட்ரெஸ் எக்ஸ்போ தான் நடக்குது. 3 நாட்கள் நடக்குது. வியாழன், வெள்ளி, சனி. மே 29, 30, 31 3 நாட்கள் நடக்குது. நம்ம கோட்யார்டுக்கு வந்தாச்சு. வந்ததும் ஒரு செக்கிங் இருக்கும். பேக் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேனரில் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு பேக் கொடுப்பாங்க. நம்ம பேக்கை செக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. உள்ளக்கே போகும்போது இங்கேயும் ஸ்கேனர் இருந்தது செக் பண்ணுறதுக்கு. நம்ம அது உள்ளக்கே போகணும். ஓகே, எக்ஸ்போக்கு வந்தாச்சு. எக்ஸ்போவில் நம்மளுக்கு சென்ட்டிலருந்து நம்ம யூஸ் பண்ணுற ஹேர் கிளிப்ஸாக இருக்கட்டும், ஹேர் பேண்டாக இருக்கட்டும், காஜல், குட்டி குட்டி ப்ரேஸ்லெட்டு, இதெல்லாம் ஃப்ரண்ட்டில் ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்தது. அதுக்கடுத்து ஷூ கலெக்ஷன்ஸுமே வச்சுருந்தாங்க. முன்னாடி ஃப்ரண்ட்லேயே இது இருந்தது. ஃப்ரண்ட்டுமே அந்த கலெக்ஷன்ஸ் நிறையவே வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாகவே ஃப்ரண்ட்டில் இருந்தது. நம்ம உள்ளக்கே போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு பிராண்டட் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. ஷூஸ் நான் ரேட் கேட்கல. நீங்கள் யாராவது கேட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். பிராண்டட் ட்ரெஸ் சேல் உள்ளக்கே தான் நடந்தது. அதுதான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்குறீங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா தாங்க இருந்தது. துணி குவாலிட்டியாக இருந்தது. ட்ரெஸ்ஸோடைய ப்ரைஸ் கொஞ்சம் எனக்கு ஹையாக இருந்தது மாதிரி இருந்தது. டிஷர்ட்ஸு, பேண்ட்டு இதெல்லாம் நல்லா இருந்தது. கிட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஓகே. டாய்ஸ் செக்ஷனும் டாய்ஸ் ஓகே. சாஃப்ட் டாய்ஸ் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது. பேக் கலெக்ஷன்ஸ் ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அது கொஞ்சமாக தான் இருந்தது கலெக்ஷன்ஸு. அவங்க அதான் ஸ்டாக் வச்சுருக்காங்க. அது அப்படியே வச்சுருக்கிற ஸ்டாக்ஸ்லேருந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து இங்கே செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் போகும்போது. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருந்தது. எப்படின்னா, சல்வாரும் சாரீ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அது கம்மியாக இருந்தது. சல்வார் கொஞ்சம் ஓல்டு மாடல் மாதிரியே இருந்தது. குர்த்திஸும் வச்சுருந்தாங்க. அதுவுமே கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாம் ஓல்டு மாடல் மாதிரி இருந்தது. மற்றபடி வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸாக இந்த பேண்ட்டு, டிஷர்ட்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் ஓகே. உமன்ஸ்க்குமே பேண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. துணி குவாலிட்டி. டிஷர்ட்ஸ் உமன்ஸ்க்குமே டிசைன் கொஞ்சம் ரேராக தேடுறது மாதிரி இருந்தது. ஆனால் மென்ஸுக்கு இது ஓரளவுக்கு நிறையா வச்சுருந்தாங்க. அவங்களுடைய கலெக்ஷன், மென் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் நிறையா இருந்தது. பிராண்டட் ட்ரெஸ் கிளாத் நல்லா இருந்தது குவாலிட்டியாக. நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிங்களான்றதை சொல்லுங்கள். இது கிட்ஸுங்களுக்கான ஃப்ராக்கு. 3 மாதத்துலேருந்து 6 மாத குழந்தைங்களுக்கான ஃப்ராக்கு. இதுவுமே அழகாக 3 கலர் அப்படியே சேமாக வச்சுருந்தாங்க. இப்போ ட்ரிப்ளெட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. ஆனால் இந்த செக்ஷன் ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கான செக்ஷன் போல் அப்படின்னு நினச்சா அப்படிலாம் இல்லை. மொத்தமாக குழப்பி தான் இருந்தது இந்த செக்ஷனில். கொஞ்சம் பெரிய கிட்ஸுங்களுக்கான ட்ரெஸ்ஸுமே அப்படியே மிங்கிளாகி இருந்தது. அதனால் நம்மளுக்கு தேடுறது இது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்கும். அட்லீஸ்ட் கொஞ்சம் பிரித்து போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். கிட்ஸுங்களுக்கான ஷார்ட்ஸ் பேண்ட்டுமே குவாலிட்டியாக இருந்தது. அதுவுமே ட்ரெஸ் குவாலிட்டிக்கு எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் அந்த சல்வாரு, சாரீ மட்டும்தான் எனக்கு வித்தியாசமாக தெரிஞ்சுது. இங்கே இருந்த கலெக்ஷன்ஸ்லேயே அந்த சல்வார், சாரீ, குர்த்தி இது மட்டும் கொஞ்சம் ஓல்டு மாடல் மாதிரியே ஃபீல் ஆச்சு. டாய்ஸு, இந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்மளை மாதிரி ஆட்களும் இருப்போம். கண்டிப்பாக சாஃப்ட் டாய்ஸு எல்லாத்துலேயுமே இருப்போம். அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். சூப்பராக இருந்தது. டாய்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. இதெல்லாம் டாய்ஸ் 300 போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஹேண்ட்பேக்ஸும் 300 போட்டிருந்தாங்க. ஸ்வெட்டர் கலெக்ஷன்ஸுமே நிறையா வச்சுருந்தாங்க. அது சைஸ் வாரியாக நம்ம தேடி எடுக்கிறதுக்குள்ளே தான் ஒரு வழியாக ஆயிடுவோம். ஏன்னா அங்கே அதை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம மக்களுமே தேடி எடுத்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறதா வேலையாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவுமே கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருந்தது. குவாலிட்டிக்கு ஏற்றது மாதிரி தாங்க ப்ரைஸும் இருந்தது. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. அங்கே ஜீன்ஸ் பேண்ட்டுமே வச்சுருந்தாங்க. அந்த குவாலிட்டி மெட்டீரியலுக்கு ஏற்ற மாரி தான் ப்ரைஸும் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனிவருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மதுரையில் நடக்கிற எக்ஸ்போ அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் நம்ம தனிவருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த எக்ஸ்போவில் விசிட் பண்ணி என்னென்ன வாங்கினீங்கன்றது சொல்லுங்கள். எப்படி இருந்தது குவாலிட்டி, எந்த மாதிரி ப்ரைஸ் இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள். அப்போ தான் போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கான்னு சொல்லிவிட்டு, அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் குவாலிட்டியாக இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.